என் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவேற்றுகின்ற காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியிலே பதிவு செய்ய தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சியின் தலைவர்கள், தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகை நிருபர்கள், தமிழ்நாட்டில் உள்ள ஊடகவியலாளர்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு 1ஆம் தேதி கூடுகிறது. இந்த பொதுக்குழுவில் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிக்க போகின்ற அறிவிப்பு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்த போகிறது. இந்த முறை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மருத்துவர் ஐயாவின் அறிவிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறாராம். ஏன் மருத்துவர் ஐயாவின் அறிவிப்புக்காக நாம் தமிழர் கட்சியின் சீமான் காத்து கொண்டிருக்க வேண்டும்? இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த காணொளி முழுமையும் பார்க்க போகிறோம். வாருங்கள் அன்பு உறவுகளே. தமிழ்நாட்டு அரசியல்ல எப்பொழுதுமே இரு துருவங்கள் அப்படின்ற நிலையில தான் தமிழ்நாட்டு அரசியல் இத்தனை ஆண்டு காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றும் அதுதான் கள நிலவரமாக பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் இதை உடைத்தெறிவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது என்பது இப்பொழுது களத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற கள நிலவரங்கள் நமக்கு காட்டுகிறது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒரு அணி, அதிமுக இன்னொரு அணி, 2 அணிதான் தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே முதன்மை அணிகளாக இருக்கும். ஆனால் இந்த முறை இதில் பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறது தமிழக அரசியல் களத்தில். ஏற்கனவே தமிழகத்தில் இந்த முறை 4 முனை போட்டி நடக்கும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சில பத்திரிகையாளர்கள், சில ஊடகங்களிலும் அது செய்தியாக வெளியிடப்பட்டது. இந்த முறை 5 முனை போட்டியாக மாறப்போகிறது தமிழக அரசியல் களம். 5 முனை போட்டியாக மாறினால் யாருக்கு வெற்றி கிட்டும், யாருக்கு தோல்வி வரும் என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. திமுக நம்ம ஆளும் கட்சியா இருக்கிறோம், அதிகார பலம் இருக்கிறது, அதனால வாக்குகளை பறித்து விடலாம், வாக்கை பறிப்பதற்கான வலுவான ஆயுதமும் நம்மிடம் இருக்கிறது, நாம் வாக்கை பறித்து விடலாம் என்று திமுக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம். அதிமுக பாமக நம் பக்கம் வந்து விடாதா என்று அதிமுக இது நாள் வரையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பிஜேபி அதே நிலைதான். பிஜேபியும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் பாமக நம்முடன் கூட்டணிக்கு வந்து விடுமா என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற 2 இயக்கங்கள். நாம் தமிழர் கட்சியின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது அப்படின்னா, பாமக அதிமுகவுடனும் கூட்டணிக்கு போகக்கூடாது, பிஜேபி உடனும் கூட்டணிக்கு போகக்கூடாது, பாமக தனியாக களம் காண வேண்டும். இது சீமானுடைய கணிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டு அரசியல் களம் இன்று பல முனை போட்டிகளாக பிரியும் பொழுது ஒவ்வொரு கட்சியும் அவர்களுக்கான பலத்தை இந்த இடத்தில் நிரூபிக்க வேண்டிய சூழல் வரும். அப்படி ஒரு நிலை வந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி வட மாவட்டங்களில் பல பாராளுமன்ற தொகுதிகளில் வலுவாக இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அதிமுக 2 கட்சிகளுக்கும் வலுவான ஒரு ஃபைட் கொடுக்கின்ற இடத்துல பாமக இருக்கிறது. குறைந்தது 15 தொகுதிகளில் வட மாவட்டங்களில், தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும், பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக வேட்பாளரை நிறுத்தினால் திமுக அதிமுக பாமக, இன்னொரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, 5 முனை போட்டி என்று வரும்பொழுது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக பாமக இந்த 3 இயக்கங்களும் வட மாவட்டங்களில் சரி சமமான வாக்கு பலத்தை வைத்துக் கொண்டிருக்கின்ற இயக்கங்கள். பாமகவிற்கு தென் மாவட்டங்களில் அந்த அளவிற்கு வாக்கு வங்கி இல்லை என்றாலும் பரவலாக பாமகவிற்கு தென் மாவட்டங்களில் குறைந்த அளவு வாக்கு இருக்கிறது. வட மாவட்டங்களில் திமுக அதிமுகவிற்கு நிகரான வாக்கு வங்கியை வைத்துக் கொண்டிருக்கின்ற இயக்கம் பாமக. அப்படி பாமகவும் திமுகவும் அதிமுகவும் பெரும்பாலான தொகுதிகளில் நேருக்கு நேராக மோதுகின்ற போது அதிமுகவின் வாக்கையும் திமுகவின் வாக்கையும் பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியும் பிரித்து எடுக்கும் பொழுது அந்த இடத்தில் பாமக கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதைத்தான் டாக்டர் அன்புமணி அவர்களும் மருத்துவர் ஐயா அவர்களும் இப்பொழுது கணித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி எந்த இயக்கத்தோடும் கூட்டணி இல்லை. தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி 2026 இலக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தே தீர வேண்டும். கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு இயக்கமும் கூட்டணியின்றி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரவே முடியாது. அப்படி ஒரு கள நிலவரம் தான் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் பேசலாம், எனக்கு வலிமை இருக்கிறது, நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியும் என்று.
அது திமுகவால சொல்ல முடியுமா? அதிமுகவால சொல்ல முடியுமா? இவங்களாலேயே சொல்ல முடியாது. பாமக கண்டிப்பாக நாங்கள் தனியாக ஆட்சி அமைப்போம் என்று சொல்லவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மேற்கோள் காட்டி வருவது என்ன? 2026 எங்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்து தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியை நாங்கள் அமைத்தே தீர்வோம் என்றுதான் 2 ஆண்டுகளாக ஒவ்வொரு மாவட்டம் தோறும் பேசுகின்ற அனைத்து மாநாடுகளிலும், அவர் பேசுகின்ற அனைத்து இடங்களிலும் அனைத்து மக்களையும் அரவணைத்து நம்மோடு இணைந்து வாருங்கள், நாம் தமிழகத்தில் ஆட்சி அமைத்து நம்முடைய உரிமைகளை நாமே மீட்போம் என்று குரல் எழுப்பி வருகிறார். இதற்கெல்லாம் தமிழகத்தில் உள்ள பெரும்பான்மை மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார்கள். இதுவெல்லாம் 2024 அரசியல் களத்தில் கண்டிப்பாக எதிரொலிக்கும். இதனாலதான் சீமானுடைய கணக்கு என்னவாக இருக்குதுன்னா, ஒருவேளை பாமக அதிமுகவோடும் திமுகவோடும் கூட்டணிக்கு போலனா பாமக தங்களுடைய வாக்கை தாங்களே பெற்று விடுவார்கள். திமுக திமுகவின் வாக்கை, அதிமுக அதிமுகவின் வாக்கை, பிஜேபி பிஜேபியின் வாக்கை, நாம் தமிழர் கட்சியின் வாக்கை நாம் தமிழர் கட்சியே பெறும். அப்படி என்றால் ஒவ்வொருவருடைய பலம் என்ன என்று தமிழ்நாட்டில் தெரிந்துவிடும். சீமானுடைய கணக்கு இது. பாட்டாளி மக்கள் கட்சியின் கணக்கு, தமிழ்நாட்டில் ஏற்கனவே அவர்கள் வலிமையாக பல இடங்களில் 3ஆம் நிலையில் இருக்கின்ற இயக்கம்தான். ஆனால் நாம் தமிழர் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் 7 விழுக்காட்டை நெருங்குகின்ற நிலைக்கு அவர்கள் வாக்கை பெற்று விட்டார்கள். ஆனால் அது பரவலான வாக்கு 734 தொகுதியிலும். தமிழ்நாட்டில் இன்றைய வாக்காளர்கள் 6,18,00,000 பேர். இந்த 6,18,00,000 பேர்ல 29,500,000 லட்சம் வாக்கு சீமான் பெற்றிருக்கிறார். 2016 பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்ற போது அப்பொழுது தமிழ்நாட்டின் வாக்காளர்கள் 5,85,00,000 பேர். அந்த காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பெற்ற வாக்கு 24 லட்சம் ஓட்டு. அதுவும் தமிழ்நாடு முழுவதும் தான் 734 தொகுதியிலும். ஆனால் வட மாவட்டங்களை பொறுத்தவரையில் பாட்டாளி மக்கள் கட்சி பல தொகுதிகளில் திமுகவை அதிமுகவை எல்லாம் 2ஆம் இடத்திற்கு தள்ளுகின்ற நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. 2ஆம் இடத்தில் இருக்கின்ற இயக்கத்தை தள்ளி முதலிடத்திற்கு செல்வது பாமகவிற்கு ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. ஆனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் அதற்கான இலக்கை அடைந்தே தீர வேண்டும் என்று லட்சிய வெறி கொண்டு மக்களோடு களமாடி கொண்டிருக்கிறார் டாக்டர் அன்புமணி அவர்கள். சீமானின் இலக்கும் அதேதான், அன்புமணியின் இலக்கும் அதேதான். திமுகவின் இலக்கு பாமகவை ஒன்று நம் கூட்டணியில் இழுக்க வேண்டும், இல்லை என்றால் அதிமுகவோடு அவர்கள் செல்ல வேண்டும். ஒன்று அதிமுகவோடு பாமக சென்றாலும் திமுகவிற்கு சந்தோஷம்தான், அதிமுகவிற்கு திமுகவோடு பாமக சென்றாலும் சந்தோஷம்தான். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரே குட்டையில ஊர்னா மட்டைங்க. இவங்க எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கணும், 3ஆவதா ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் வளரக்கூடாது. இந்த இடத்தில் அவர்கள் எப்பொழுதுமே இருவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். அதிமுக திமுக இது 2 தான் பிரதான கட்சிகளா தமிழ்நாட்டில் காணப்பட வேண்டும். 3ஆவதாக ஒரு இயக்கம், எந்த இயக்கமும் மிளிந்து விடக்கூடாது. அவர்கள் வாக்கு வாங்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனா ஜெயிச்சிடக்கூடாது. இப்ப சீமான் கூட அவ்வளவு வாக்கு வாங்கினாருன்னு பேசுறாங்கல்ல, ஆனா வெற்றி பெற முடியல. பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் ஆயிரக்கணக்கான இடங்களில் வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் 29 லட்சம் ஓட்டு வாங்கின சீமானுடைய கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது? 7 இடங்களிலோ 8 இடங்களிலோ வெற்றி பெற்றிருக்கிறது உள்ளாட்சி தேர்தல். சீமானுடைய கட்சியை இன்றைய சூழ்நிலையில் யாரும் குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. ஆனால் சீமானுடைய கட்சி தொடர்ந்து மக்கள் களத்தில் நாங்கள் தனியாக நிற்கிறோம் என்று அவர்கள் கூறி வருவதுதான் அவர்களுக்கு பலம். இந்த முறையும் அவர்கள் அந்த பலத்தை நாங்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று களத்தில் நிற்கிறார்கள். அதற்காக பாமகவை அவர்கள் திமுக அதிமுகவுடன் கூட்டணி போகக்கூடாது, டாக்டர் ஐயா அவர்கள் தனியாக நிற்க வேண்டும். அப்படி டாக்டர் ஐயா அவர்கள் தனியாக நின்றால் பாமகவின் வாக்கு பாமகவிற்கே சென்றுவிடும். திமுகவும் அதிமுகவும் பாமகவின் வாக்கை பெறவில்லை என்றால் பல இடங்களில் நமக்கு சாதகமாக அது அமையும் என்று சீமான் நம்புகிறார். ஆனால் இது களத்தில் சாத்தியப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்னொரு பலம் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நிற்க போகிறோம் என்ற அறிவிப்பு வெளியான பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னால் தமிழ்நாட்டில் பல அமைப்புகளும் சில அரசியல் கட்சிகளும் இணைவதற்கான வாய்ப்புகள் தென்படுகிறது. ஏற்கனவே அதற்கான அச்சாரம் போட்டிருக்கிறார் டாக்டர் அன்புமணி. வருகின்ற 1ஆம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் பொதுக்குழுவில் எடுக்கவிருக்கின்ற முடிவு தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது. திமுகவுடைய ஊபிசிங்க என்ன பேசிட்டு இருக்காங்க? திமுகவோட பாமக கூட்டணிக்கு போயிடும்,
அதிமுக காரன் என்ன பேசிட்டு இருக்கான்? எடப்பாடி விடமாட்டாரு, எப்படினாலும் பாமகவை கொண்டு வந்து அதிமுகவில் சேர்த்துருவாரு அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி யாரை பற்றியும் கவலைப்படாமல் மக்களுக்கான தேவைகளை மட்டும் முன்னிறுத்தி அரசியல் களத்தில் கம்பீரமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தலாகும். சமீபத்தில் திமுக சேலத்துல ஒரு மாநாட்டை போட்டு அந்த மாநாட்டால ஒட்டுமொத்த திமுக கூடாரமும் கூண்டுக்குள்ள போய் முடங்கிட்டு இருக்கு. திமுக மிக பெரிய தோல்வியை சந்திக்கும் நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அவர்களுக்கு இப்பொழுது ஒரு நம்பிக்கை வந்திருப்பது என்ன அப்படின்னா, திருச்சியில திருமாவளவன் போட்ட அந்த மாநாடு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. எப்படின்னா, திருமாவளவன் நம்முடன் கூட்டணியில் இருக்கிறார், கண்டிப்பாக நமக்கு வெற்றியை தேடித்தரும்னு மு.க. ஸ்டாலின் நம்புறாராம். திருச்சிக்கு வந்திருந்த கூட்டம் மொத்தம் தான் திருமாவளவனுடைய கட்சியின் தொண்டர்கள். திருமாவளவன் கட்சியில எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்களோ அத்தனை தொண்டர்களையும் திருச்சியில கூட்டு வந்து அவர் காட்டிட்டார். ஆனா விசிகாவுடைய ஓட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒரு குடும்பத்துல 2 ஓட்டு இருந்தாலும் 3 ஓட்டு இருந்தாலும் 1 ஓட்டு இருந்தாலும் அது ஒட்டு மொத்தமா அந்த மாநாட்டுக்கு வந்துடுச்சு. அன்னைக்கு அப்படி வந்ததுனாலதான் திருச்சி மாநாடு வந்துட்டு அவ்வளவு பெரிய மாநாடாக மக்கள் கண்ணில் வெளிப்பட்டது. இருந்தாலும் திருச்சி மாநாட்டை குறைத்து மதிப்பிட்டு விட முடியாது. திருமாவளவன் அவர்கள் கூட்டிய அந்த மாநாடு உண்மையிலேயே திருமாவளவன் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி மாநாடு தான். அந்த மாநாட்டை வைத்து இப்பொழுது திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலினிடம் எங்களுக்கு 3 சீட்டு வேண்டும், எம்பி சீட்டு என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். திடீர்னு 3 சீட்டுன்னு சொல்லவே பெரிய அதிர்ச்சிக்குள்ளா இருக்கிறாராம் மு.க. ஸ்டாலின். இவங்களை கூட்டணியில வைக்கலாமா இல்ல கழட்டி விட்டுடலாமா அப்படின்னு பிளான் பண்ணுகிறாராம். ஒருவேளை விசிகாவை திமுக கழட்டி விட்டதுன்னா திமுகவுடைய அஸ்திவாரம் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ஆட்டம் கண்டுடும். ஏன்னா அந்த மாதிரி நிலையில் தான் திமுக இருக்குது. என்ன நடக்க போகிறது களத்துல, பாட்டாளி மக்கள் கட்சியின் அறிவிப்பு என்னவாக இருக்க போகிறது, தமிழ்நாட்டில் திமுகவை அதிமுகவை சேர்த்து பாமக வீழ்த்துமா அல்லது அதிமுக திமுக நாம் தமிழர் கட்சி பிஜேபி எல்லோரையும் சேர்த்து பாமக எடுத்து சாப்பிடுமாங்கிறத மருத்துவர் ஐயா அவர்கள் 1ஆம் தேதி வெளியிட போகின்ற அந்த முடிவில் தான் இருக்கிறது. என்ன நடக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.